கடைசியில நம்முடைய பாவம் சாபம் எல்லாத்தையும் தீர்த்து விமோசனம் கொடுக்கறதுக்காக சிலுவையை சுமந்துட்டு போய் அதில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தாருடா. இதை நம்புறவாளுக்கு, அவர் சொன்னபடி நடக்கிறவாளுக்கு இந்த பாப விமோசனம், விடுதலை, மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல செய்தியை தோமா சொன்னார். அதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ல வந்த முதல் நற்செய்தி நூல் தாண்டா திருக்குறள். திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூலா? என்னன்னா புதிர் மேல புதிர் போடுறேள். இல்ல, எனக்கே இந்த விஷயம் முதல்ல பயங்கரமான ஷாக்கா தாண்டா இருந்துச்சு. அப்புறமா இது சம்பந்தமா இருக்கக்கூடிய பல விளக்க நூல்கள் எல்லாம் நான் படிச்ச பிறகுதான் எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சது. சந்தேகமே இல்லாம திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் தாண்டா. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். டேய், பகவான் அப்பப்போ தன்னை பத்தி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில ஞானவான்களை தோற்றுவிக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் உலக தமிழர் ஆன்மவியல் இயக்கம்னு நடத்திட்டு வர்ற டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள். மனுஷன் லேசுப்பட்டவர் இல்ல, உடம்பெல்லாம் மூளை, பயங்கர போல்டான மனுஷன். 1972 திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் தான் நிரூபிச்சு 6 புஸ்தகங்களை எழுதினார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே அப்படி ஆடி போயிடுச்சு. இதனால தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பு, சலசலப்பு. பிறகு அத பல சமய நிறுவனங்களும் யூனிவர்சிட்டிகளும் திருக்குறள் அறிஞர்கள், இந்து சமய மடாதிபதிகள், சைவ சித்தாந்தத்துறை அறிஞர்களும் அலசி ஆராய்ஞ்சு பல விவாதங்களை நடத்தி கடைசியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் அத்தனை திருக்குறள் அறிஞர்களும் சைவ சித்தாந்தத்துறை ஞானிகளும் ஒத்துண்டா. டாக்டர் தெய்வநாயகத்தோட ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்பை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கா, டாக்டர் பட்டமும் வாங்குறா. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையா? பின்ன ஏன் இத பப்ளிக்கா ஓப்பனா அவ அனௌன்ஸ் பண்ணாம இருக்கா? எல்லா பாட புத்தகங்களையும் ஏன் போடாம இருக்கா? டேய், நம்ம கவர்மெண்ட்டுக்கு, நம்ம முதலமைச்சருக்கு திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல்னு நன்னாவே தெரியும்டா. ஆனா இது ரொம்ப பெரிய சமாச்சாரம். டக்குன்னு அவளால அதை வெளியில சொல்லிட முடியாது. அதனால என்ன பாதிப்புகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா தாண்டா எதையுமே செய்வா. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு படார்னு போட்டு உடச்சிட முடியாதுடா. 1008 யோசிப்பா. இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் ஹர்த்தாலு, ஸ்ட்ரைக்கு, பந்து, ரோடு ரோக்கோ, பஸ் எரிப்பு, உண்ணாவிரதம்னு கொடி பிடிக்கிறாள. அதனால ரொம்ப யோசிச்சு பார்த்தாண்டா எதையுமே செய்வா. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு இது ஒண்ணு மட்டும் தானா பிரச்சனை? 1000 பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பு இல்லையா? நம்ம தேசத்தோட வருங்கால சந்ததிகளுக்கு உலக திருமறையான திருக்குறளுக்கு ஒரு தவறான அர்த்தத்தையும் விளக்கத்தையும், அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து அதை கொடுத்துட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு, குத்தம், இழப்பு இல்லையா? இது திருவள்ளுவருக்கே நாம செய்யற ஒரு மிகப்பெரிய துரோகம் ஆயிடும் இல்லையா? டேய் 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 போதுண்டா. நீ சொன்னது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டும் எல்லாரும் கேட்டுதாண்டா இருக்கா. போதும். உன்னோட ஆதங்கத்தை அவ ஏற்ற வழியில கண்டிப்பா செய்வா. அதுக்காக நாம எல்லாரும் பகவானை வேண்டிப்போம். அந்த ஞானேஸ்வரன் இயேசு கிறிஸ்து அதுக்கு வழிவாசல்களை திறப்பாருடா. ஆமா ஆமா, இல்ல இல்ல, ஆமீன் ஆமீன். அவரால எல்லாம் கூடும். அவர் காதல போட்டு வைப்போம். அவர் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரவமா ஏற்ற வேளையில செய்வாரு. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பேஷ் பேஷ் பேஷ், வெரி குட். இல்ல, வசனம் எல்லாம் சும்மா பிரமாதமா அடிச்சுட்டு இருக்க. எல்லாமே இந்த பூவோட சேர்ந்த நாரா நான் இருக்கிறதுனால தானே அண்ணா. நேக்கு பின்ன எல்லாம் தெரியா? பகவான் உன்னை ஆசீர்வதிப்பாருடா. விஷயத்துக்கு வாங்க. ஆமாமா, விஷயத்துக்கு வாங்க. டேய், செயின்ட் தாமஸ் நம்ம நாட்டுக்கு வந்து கிறிஸ்தவ நற்செய்தியும் உபதேசத்தையும் அறிவிச்சா பிறகு அதோட அடிப்படையில் தாண்டா திருக்குறள் முதல்ல வெளியில வந்தது. அதுக்கு அப்புறம் நம்ம தேசத்துல பக்தி இயக்கங்கள் ஆகோ ஓகோன்னு கொடி கட்டி வளர ஆரம்பிச்சுடுது. 63 நாயன்மார்கள், 13 ஆழ்வார்கள், ஞானிகள், சித்தர்கள், பக்த சிரோமணிகள் எல்லாம் தோன்றினா. இவா எல்லாரும் கிறிஸ்தவ கொள்கைகளை அடிப்படையா வச்சு தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், போற்றி பகருடை, வேத வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரம், சைவ சித்தாந்த நூல்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம், இன்னும் பல இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்தது. செயின்ட் தாமஸ் விதைச்ச விதையானது நம்ம தேசத்துல, நம்ம மொழிகள்ல, நம்ம இந்திய பண்பாட்டுல, இந்திய மண்ணுல இந்திய மதமாக முளைச்சு வளர்ந்து பெரிய ஆலமரமாகி இன்னைக்கு இந்தியா முழுவதையும் அப்படியே அரவணைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்படின்னா சைவம் வைணவம் ரெண்டுமே முதல் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாச்சுங்கிறீங்களா? முதல் நூற்றாண்டுலடா, 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாச்சுன்னு சரித்திர ஆசிரியர்கள் திட்டவட்டமா சொல்றா.
இத பத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறா. அது மட்டும் இல்ல, நம்ம சைவ வைணவ கோயில்கள் எல்லாமே பகவான் சீனாய் மலையில பக்தன் மோசைக்கு சொன்ன அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகள், அமைப்புகள், விதிகளின் பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன் ராஜா கிறிஸ்து கிமு 973 எருசலேம்ல கட்டின முதல் கற்கோயிலுடைய பிரதிபலிப்பா, ரெப்ளிகாவா அப்படியே இருக்குன்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே சொல்றா. உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், ஜலதாரை, கோட்டை கதவுகள், மதிர்ச்சுவர்கள், பரிசுத்த ஸ்தலம், கற்பக்கரகம், கொடிக்கம்பம், பலிபீடம் இப்படி எல்லாமே அதே மாடல்ல தாண்டா கட்டி இருக்கிறா. கற்பக்கரகத்துக்குள்ள மணி அடிச்சுட்டு போறது, தூப தீபம் காட்டுறது, வழிபாட்டு முறைகள் எல்லாமே அப்படியே பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போலவே இருக்கும்டா. அண்ணா, நம்ம கோயில்கள் எல்லாம் பலிபீடங்கள் இருக்கு, ஆனா பலிகள் எதுவும் கொடுக்கப்படுறதா தெரியலையே, ஏன்? நல்ல கேள்வி கேட்ட. வெரி குட். பலிபீடங்கள் இருக்கு, ஆனா பலிகள் கொடுக்கப்படுறது இல்ல. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்து பலியை நிறைவேற்றி விட்டார்டா. இனி பலி எதுவும் கொடுக்க தேவையில்லை, அவரை நம்பினாலே போதும்னு அந்த பலி நிறைவேற்ற கொள்கையை நம்மளவா ஏத்துன்ட்டு நம்ம சைவ வைணவ கோயில்களை பலிகளை ஸ்டாப் பண்ணிட்டா. பலிகளுக்கு பதிலாக இப்ப தேங்காய் பழம் உடைக்கிறா. ஏன்னா அப்போ இருந்த சமண மதமும் புத்த மதமும் தோமாவினுடைய கிறிஸ்தவ கொள்கைகளை எதிர்க்கலையா? எதிர்க்கிறதா? அவரோட உபதேசத்தை கேட்டுட்டு அவ மதத்திலையும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுடா. தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த புத்த மதத்தவா கிறிஸ்துவத்தினுடைய திருத்துவ கொள்கையை ஏத்துன்ட்டு தர்மகாயா, சம்போகாயா, நிர்மாண காயான்னு புத்தரையே திரியேக தேவனா ஏத்துட்டா. இப்படி ஏத்துண்டவாள மகாயான புத்த மதத்தை சேர்ந்தவான்னு சொன்னா, மத்தவாள ஹீனயான புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இது போல சமண மதத்திலையும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுடா. புனித தோமாவுடைய கொள்கைகளை ஏத்துண்டவாள ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டும், ஏற்றுக்கொள்ளாதவாள திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டா. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா